Good morning, everybody. Welcome to the live market analysis. நம்ம ஒவ்வொரு வாரம் மண்டே இன்னைக்கு 11 AM-க்கு லைவா மார்க்கெட் அனலைஸ் பண்றோம். ஸோ குயிக்கா நம்ம இப்ப சார்ட்டுக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற பார்ட்டியை நம்ம கவனிச்சுக்கணும். பொதுவாகவே வந்து நம்ம ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்ணும்போது மேபி நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ எந்த மாதிரியான ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், ஃபியூச்சர்ஸ்ல எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் கூட கொஞ்சம் நம்ம கவனிக்கலாம். இப்போதைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்ல நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் ஒரு ட்ரேடுக்கு ஒரு எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா 2250 அப்படின்னு வச்சுக்கலாம். 30 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் எடுக்கிறதா கூட வச்சுக்கலாம். ஆப்ஷன்ஸ்ல ஒரு 15ல இருந்து 20 பாயிண்ட் நம்ம வைக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரிஸ்க் ஒரு நாளைக்கு எவ்வளவு எடுக்கணும், ரிவார்டு எவ்வளவு வந்தா நம்ம க்ளோஸ் பண்ணணும்ன்றதையும் நம்ம படிச்சுக்கணும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ட்ரேட்லயே ப்ராஃபிட் வந்து அன்னைக்கு போதும் அப்படின்னு பேக் ஆஃப் பண்ணிடலாம். 2 ட்ரேட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகரான கண்டிப்பா நிறுத்திடணும் அன்னைக்கு ட்ரேடு அப்படின்றது முக்கியமான ரோலா வச்சுக்கணும். என்ட்ரி எக்ஸிட்ல வந்து நம்ம அந்த லெவல்ஸ் கிட்ட வந்துட்டு அது என்ட்ரி வந்து கொடுத்துருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் கேன் வெயிட் ஃபார் 10-15 மினிட்ஸ். நமக்கு ஃபேவரா இருந்தா ஹோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஸ்மால் ப்ராஃபிட் வித் பிரேக் ஈவன் நம்ம வெளியில வந்துடலாம். அதே மாதிரி பிரைஸ் நம்ம லெவல் கிட்ட வந்துட்டு என்ட்ரி கொடுக்காம ட்ரிகர் ஆகாம மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த முறை அந்த இடத்துக்கு அது வரும்போது அதை நம்ம எடுக்கிறத தவிர்க்கணும். இதான் வந்து ரூல்ஸ் ஆஃப் த கேம். ஸோ நம்ம குயிக்கா என்ன பண்ணலாம், வி வில் கோ டு த சார்ட். ஸோ ஐ வில் டேக் யூ டு த சார்ட். இப்போ நம்ம நிப்டியோட சார்ட்டுக்கு உள்ள வரும். நிப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் நான் எடுக்கிறேன். இப்போ பிப்ரவரி கான்ட்ராக்ட். ஓகே, ஸோ இப்போ நிப்டியோட சார்ட்ல நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து ஒரு டிஃபெண்டிங் ஏரியா அப்படின்றத நம்ம பார்க்கும்போது ஸ்பாட்ல பார்த்தீங்கன்னா யூ வில் ஹேவ் தட் டிஃபரன்ஸ். ஃபியூச்சர்ஸ்ல உங்களுக்கு கொஞ்சம் அந்த வித்தியாசம் வரும். குயிக்கா அதே நான் வேணா ஜஸ்ட் எடுத்து பார்த்துடுறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல பிரிங் இன் நிஃப்டி ஸ்பாட். ஸ்பாட் பார்க்கலாம். ஸோ ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இட் இஸ் ட்ரைங் டு டிஃபெண்ட் அந்த 22,800 லெவல்ஸ் இன்னும் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 22,800 இன்னைக்கு இட் கேம் டவுன் பிலோ டு திஸ் ரைட். 22,000 லோ பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் இட் வென்ட் டவுன் டு 22,725. பார்க்கலாம் இன்னைக்கு க்ளோசிங் பேசிஸ்ல இஃப் இட்ஸ் ஏபிள் டு மெயின்டைன் அந்த 22,800 லெவலுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா தென் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இட் கேன் சஸ்டைன். இல்ல இந்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னா ஆஸ் வி ஆர் டிஸ்கசிங் 800 to 1000 பாயிண்ட்ஸ் ஃபால் இங்கிருந்து வரலாம் அப்படின்றது ஒரு ஜெனரல் வியூவா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும். நவ் வி மூவ் ஆன் டு ஃபியூச்சர்ஸ். ஸோ என்ன மாதிரியான ட்ரேடிங் வாய்ப்பு, வீக்னஸ் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்கிறது நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ இந்த வீக்னஸ் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்றது ஜென்ரலா நம்ம பார்க்குறோம். ஃபியூச்சர்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஏற்றத்திலுமே என்ன வருது, நமக்கு செல்லிங் ப்ரெஷர் கூடிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு ஒவ்வொரு ஏற்றத்திலும் நமக்கு அது இப்போ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது வி ஆர் ஃபேசிங் a strong resistance around 23,112. ஸோ இது வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ 23,112 இந்த ஏரியா இஸ் அ ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இப்போதைக்கு நம்மளுடைய இன்னையோட லோ அப்படின்றதா நமக்கு என்னவா எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவலா எடுக்க வேண்டியிருக்கு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் பஃபர் கூட வச்சுக்கலாம். இன்னையோட லோ அப்படின்றது இதுல 22,826 அப்படின்றதான் இன்னையோட லோ. நான் இதை 22,800 வைக்கிறேன். ஸோ தட் வில் ஹேவ் லிட்டில் மோர் பஃபர். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கீப் இட் அட் 22,800. இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு லெவல் தான் முக்கியமான லெவலா எடுக்கிறோம். இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இந்த ஒரு சினாரியோ அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 22,800. ஓகே, நம்ம ஸ்பாட்டையும் ஃபியூச்சர்ஸையும் நம்ம ஒப்பிடும்போது இப்போ கொஞ்சம் 22,859ல ஸ்பாட் ட்ரேட் ஆகுது. 22,942. ஓகே, அரௌண்ட் 80 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்துல ட்ரேட் ஆகிறதா கூட எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதுல என்ன மாதிரியான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் படிப்படியா. வில் ட்ரை டு எக்ஸ்ப்ளோர். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இந்த லோ வந்து ஸ்டில் இட் இஸ் ட்ரைங் டு டிஃபெண்ட். இந்த லோவை இட் இஸ் ட்ரைங் டு டிஃபெண்ட். இப்போ இந்த லோ ஏரியால மீண்டும் மீண்டும் டிப் ஆச்சுன்னா
ஒரு ரைஸ் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டா? சப்போர்ட் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது இந்த 881 to 830 இஸ் அ ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியாவா இப்போதைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இதை இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் படிப்படியாவே நம்ம இதை ஃபைன் டியூன் பண்ணிட்டு வரலாம். அதே மாதிரி மேல செல்லிங் ப்ரெஷர் இப்பதான் வந்து பிஃபோர் வி கெட் இன் டு தெர் வாஸ் அ செல்லிங் ப்ரெஷர் பில்ட் அப் ஹியர், ரைட்? ஸோ இதனுடைய ரேஞ்ச் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் என்னுடைய ரேஞ்சா இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 23,006 மேல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரேஞ்ச் இருக்கிறத பார்க்குறோம். திஸ் இஸ் த செல்லிங் ஏரியா. ஸோ செல் அட் 23,006. We can keep a stop loss 23,336. 30 பாயிண்ட் வைக்கிறேன் இப்போதைக்கு ஃபார் அ டார்கெட் ஆஃப். ஆக்சுவலி நிறைய டவுன் சைட்ல வியல் கேட்ட குட் அமௌண்ட் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அதனால டார்கெட் பெருசா கூட நம்ம வைக்கலாம், 2 மடங்கு கூட வைக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா 20 யா டார்கெட் கேன் பி 22,946. 60 பாயிண்ட் கூட நம்ம வைக்கலாம். பட் ஜென்ரலி 45 பாயிண்ட்ஸ்ல 1.5:1ல நம்ம பண்ணிக்கிறது நல்லது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து புட் ஆப்ஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம வீக்லி எக்ஸ்பைரி கூட யோசிக்கலாம். we can still buy 23,000 PE, stop loss of 20 points and for the target of 30 points அப்படின்னு இதை விட்டு பிடிச்சிங்கன்னா 40 பாயிண்ட்ஸ் கூட இதில் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வரலாம். ஓகே, திஸ் இஸ் ஆன் தி செல்லிங் சைடு. இப்போதைக்கு நம்ம பையிங் சைடுக்கு ஒரு பிளானை போடுவோம். பையிங் சைடு அப்படின்னு வரும்போது so we'll wait for the price to dip to 22,865. So we will wait for the price to do more also. Okay, right. So if the price comes down 22,860, we will buy the stop loss of 22,830 for the target of 22,905. 1.5:1 அப்படின்னு நம்ம இப்போதைக்கு எடுக்கலாம். ஓகே, ஸோ இதான் வந்து இன்னைக்கான உடனடியான நம்ம வந்து சேஃபான வாய்ப்புகள். அதே மாதிரி இங்க வரும்போது 22,800 கால் ஆப்ஷனை நம்ம எடுக்கிறத பத்தி யோசிக்கலாம். பை 22,800 CE stop loss 20 points for the target of 45. Sorry, 30 points. ஸோ நம்ம ஃபியூச்சர்ஸ்லையும் ஆப்ஷன்ஸ்லையும் எப்படி எடுக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சினாரியோ அப்படின்றது ஒரு நான் ரிஸ்க் எடுக்க தயார் சார் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம், இங்க நடுவில் ஒரு குட்டி பவுன்ஸ் வரும். இந்த இடம் வந்து there could be a bounce. ஸோ இந்த பவுன்ஸ்ல கூட நான் ஒரு தடவை நான் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 22,908 நம்ம கீழே எங்க பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ 860. ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி ஒரு பவுன்ஸ் வரலாம் அப்படின்றது ஒரு ஜென்ரல் வியூ. அந்த பவுன்ஸ் கூட நமக்கு இறங்கி வரும்போது இந்த இடத்துல ஒரு குட்டி பவுன்ஸ் வரும். பட் இதை நோக்கிய ஒரு டிராவலை தான் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய. ஸோ இந்த பவுன்ஸை நான் யூஸ் பண்ணி உள்ள போய் வேகமா வெளியில் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னா கூட திஸ் சப்போர்ட் கேன் பிளே அரவுண்ட் 22,908. இது ஒரு இன்டர்மீடியரி சப்போர்ட் 22,908. ஸோ இது வந்து நாட் ஃபார் எவ்ரிபடி, இட்ஸ் ஒன்லி ஃபார் தி பீப்புள் குவிக் ட்ரேடர்ஸ், ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ். இந்த இடத்த கொஞ்சம் அப்சர்வ் பண்ணலாம். இதுல வந்து ஒரு சின்னதா குத்தி ஒரு பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம சாதகமா பயன்படுத்தலாம். இருக்குது, இட்ஸ் நாட் டேக்கிங் அவுட் ஃபர்கெட். இது ரீபவுண்ட் ஆனா மட்டும் யோசிக்கலாம், பட் இட்ஸ் ஆல்ரெடி டேக்கன் அவுட், பட் நத்திங் டு வரி. ஸோ இந்த இடம் நம்ம எடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஐ எம் ரிமூவிங் திஸ். ஸோ வி வில் வெயிட் ஃபார் த ரைட் பிளேஸ். ஸோ ஓவரால் சினாரியோ அப்படின்றது நம்ம இன்னும் வீக்காக தான் இருக்கிறோம். வி ஆர் ஒன்லி லுக்கிங் இன் டு ஆல் பவுன்ஸ் ஆர் டு செல். ஓகே, திஸ் இஸ் ஃபார் த நிஃப்டி. நிஃப்டி ட்ரேட். Trade. நான் ரெண்டுமே ஒரே சார்ட்ல கொண்டு வந்துடுறேன், ட்ரை பண்றேன். பேங்க் நிஃப்டி ஆல்சோ.
Okay, so then we'll go to the bank nifty. Now on the this side we discussed nifty. இந்த பக்கம் நான் bank nifty கொண்டு வந்துடுறேன். We will bring in bank nifty. February futures. Okay, so bank nifty பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் பிக் பிக்சர் பார்த்துடலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் ஸ்பாட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஐ வில் கம் டு ஃபியூச்சர்ஸ் அண்ட் நிஃப்டி பேங்க். ஸ்பாட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது வந்து ஸ்பாட்ல தான் நமக்கு கண்டினியூஸ் டேட்டா கிடைக்கும் அப்படின்னால நம்ம ஸ்பாட்டுக்குள்ள வரோம். Let us see what happens to the spot. ஸோ இப்போ ஆசச் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் மேக்கிங் த லோவர் லோ அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த லோவர் லோ சினாரியோ அப்படின்றது இன்னும் கண்டினியூ ஆகுதா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ரைட், லோவர் லோ அப்படின்றது இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. ஸோ த வீக்னஸ் ஸ்டில் எக்ஸிஸ்ட். பிக் பிக்சர் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அந்த முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல், அல்டிமேட் லெவல் இதான். கோர்ஸ் பேங்க் நிஃப்டி ஸ்ட்ராங்கர் தேன் நிஃப்டி பிகாஸ் அதோட ப்ரீவியஸ் லோவை இன்னமும் பேங்க் நிஃப்டி கட் பண்ணல. அதனால பேங்க் நிஃப்டி ஷோயிங் எ பெட்டர் ஸ்ட்ரென்த் தேன் நிஃப்டி அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். ஸோ பிக் பிக்சர்ல அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டில் த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இஸ் அரௌண்ட் திஸ் 50,700 ரேஞ்ச். ஸ்பாட்ல பேசிட்டு இருக்கிறோம். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அட் 50,700 ரேஞ்சில் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஓகே, அதே மாதிரி சப்போர்ட் வந்து 47,400. திஸ் அ பிக் ரேஞ்ச். சப்போர்ட் அட் 47,400. இதான் அதனுடைய இப்போதைக்கு நம்ம ரேஞ்சா பார்க்குறோம். ஓகே, ஸோ இந்த ரேஞ்சில இருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம கொஞ்சம் we'll have to get out of it. சரி, இந்த ரேஞ்சில இருந்து அது வெளியில வந்தாதான் அடுத்த லைஃப் எந்த பக்கம்னு சொல்லிட்டு. பட் டவுன் சைடு அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்தாலும் எவ்ரி டவுன் சைட் தேர் இஸ் அ பையிங். பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு கீழே இறங்க இறங்க வாங்குறதுக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. பட் இதை இப்போதைக்கு இன்னைக்கு ட்ரேடுக்கு போகலாம். ஸோ ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் திஸ் இன்டு ஃபியூச்சர்ஸ். லெட் மீ கோ டு பேங்க் நிஃப்டி February. ஓகே, ஸோ இதனுடைய நிலைமை என்ன அப்படின்றத கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாம். இன்னைக்கு அது என்ன பண்ணிருக்கு, ப்ரீவியஸ் இந்த டிஃபெண்டிங் ஏரியாவை உடைச்சாச்சு. தட் இஸ் த பிகஸ்ட் வீக்னஸ் ஃபார் த டே. ஸோ இன்னும் இறங்கி வரும்போது இதனுடைய பையிங் எங்க நடக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ராங் சப்போர்ட் கம்ஸ் அட் 48,568. இந்த ஏரியாவுக்கு வரும்போது தான் அதனுடைய ஸ்ட்ராங் பையிங் வரலாம். ஸோ 48,600 கூட நான் போடுறேன். எகெயின் இட் இஸ் அ பிக் பிக்சர். ஸோ ஃபியூச்சர்ஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் 48,600. திஸ் இஸ் கிவிங் a buying opportunity. இது கொஞ்சம் க்ளோஸா போயிட்டு நம்ம பார்க்கலாம். அதுக்காக let me go steadily, go a little closer. ஸோ இன்னைக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது பார்க்கலாம். ஓகே, ஸோ there is a big weakness around this area. நான் முன்னாடி போட்டிருக்கிற இந்த ஏரியா ஸ்டில் இட் இஸ் வீக்கர். இன்னொரு பவுன்ஸ் அடிச்சா கூட 49,268 இஸ் a sell area. 49,268 we can sell at 49,268. அண்ட் ஸ்டாப் லாஸ் இப்போ எவ்வளவு வைக்கலாம் இதுக்கு, ஏன்னா இப்போ லாட் சைஸ் டபுள் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால இதுக்கு எவ்வளவு வைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு. ஓகே, ஒரு 80 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னா 4,800 கிட்ட இல்லையா. 60 பாயிண்ட் வச்சோம் அப்படின்னு சொன்னா 3,200. ஸோ இந்த மாதிரி நம்ம 3,000 கிட்ட நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கு. ஓகே, ஸோ அதை இன்னும் கொஞ்சம் நான் ஃபைன் டியூன் பண்ணி பார்க்குறேன். ஸ்டாப் லாஸ் எவ்வளவு போடலாம் அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். Slightly fine tune. Right. So நம்ம stop loss நான் கொஞ்சம் adjust பண்றேன். So I'll keep the stop loss at 49,337. We'll keep the stop loss 49,337. So இடத்துல நம்ம 1:1 அப்படின்றத கூட நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம்.
ஸோ இது வந்து நல்ல செல்லிங் ஏரியா, ஃபர்ஸ்ட் செல்லிங் ஏரியா. தென் இப்போ பை ஆன் டிப் நம்ம எங்க பை பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்கும் போது, ஸோ இப்போ லெட் இட் கம் டவுன் டு 48,824. கொஞ்சம் கூட நான் அட்ஜஸ்ட் பண்றேன். 810ல கூட வச்சுக்கலாம். ஸோ இஃப் இட் டிப்ஸ் டு 48,810 we can buy. இது இன்ட்ராடேக்கானது. buy at 48,810 and we'll keep a stop loss 48,750. ஓகே, ஸோ நம்ம டார்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படின்னு பார்க்கும்போது நான் 90 பாயிண்ட்ஸ் வைக்கிறேன், 100 பாயிண்ட் கூட போகலாம். ஸோ 48,900. ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு 200 பாயிண்ட் பிரீமியத்தில் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதனால இங்க வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், 48,600 எடுத்துக்கலாம். ஸோ பை 48,600 சி, ஸ்டாப் லாஸ் ஆஃப் நம்ம ஒரு 50 பாயிண்ட் வைக்கலாம். அண்ட் ஃபார் த டார்கெட் ஆஃப் 70. 50 பாயிண்ட் சொல்லும்போது 1,500 ரூபா. ஸோ ஆப்ஷன்ஸ்க்கு we can have a lesser stop loss because of டெல்டா. சரி, இப்போதைக்கு நமக்கு பைக்கானது ஒரு வாய்ப்பு இங்க நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் நம்ம க்ளோஸா ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த செல்லிங் ஏரியா எவ்ரிபடி கேன் டூ தட். அதே மாதிரி நமக்கு இன்னொரு செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டியும் இங்க வரலாம். இதே நம்ம யோசிக்கலாம். 49,153லயே நம்ம யோசிக்கலாம். we also plan to sell at 49,153 and we'll keep a stop loss at 49,213. Okay, so target can be slightly, we can have a higher targets. எனக்கு இறங்குறது எல்லாமே நிறைய இறங்கும் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல we can have slightly higher targets also. Now, currently I'll keep 100 points, 49,053. Okay, so options எடுக்கிறதா இருந்தாலும் கூட இங்க நம்ம என்ன பண்ணலாம், 49,000 எடுத்து பார்க்கலாம். We can still pick up by 49,000 P and with a stop loss of 50 points for a target of 70. ஓகே, ஸோ 2 இடம் இருக்கு செல்லிங்க்கு. மேல இருக்கிறது நல்ல இடம், வசதியான இடம். பட் இது வந்து கொஞ்சம் குவிக் ட்ரேடுக்கான ஒரு வாய்ப்பை அது கொடுக்கலாம். அதனால நீங்க ஒரு குவிக் ட்ரேட் பண்றவளா இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டில் இட் லுக்ஸ் குட் ஒன்லி. பட் மேல இருக்கிறது வந்து சேஃப். ஒரே ஒரு ட்ரேட் தான் எடுக்க போறோம்னா மேல இருக்கிற இடம் சேஃப். இங்க வந்து நம்ம 49 யா அது இதே 49,000 நீங்க மேல கூட எடுத்துக்கலாம். யூ கேன் ஸ்டில் சேம் ஸ்ட்ரைக் மேல வரும்போதும் நம்ம எடுத்துக்கலாம். this is also workable for us. ஓகே, ஸோ நம்ம நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுக்குமே போட்டிருக்கோம். இதுல பிரேக் அவுட் ட்ரேட் ஏதாவது பண்ணி பார்க்கலாமா? திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, இட் இஸ் ஒன்லி ஃபார் த ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ். சார் நான் பிரேக் அவுட் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணணும்னு சொன்னா நான் இந்த இடம் பிரேக் அவுட் பண்ணும்போது நான் கொஞ்சம் பை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னா எஸ் யூ கேன். 22,915. ஓகே, சின்ன ரிஸ்க் எடுக்கலாம் இங்க. திஸ் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, ஹை ரிஸ்க் ட்ரேடர்ஸ். பிரேக் அவுட் பை above 22,913 and we'll keep a stop loss 22,870, 860. The 860 is another buying place. அதனால கொஞ்சம் யோசனையா இருக்கு. 2 லாட்டா வாங்குறவங்க இங்க வந்து இங்க கூட இன்னொரு லாட் வாங்கலாம். அப்ப இன்னும் அந்த ஸ்டாப் லாஸ் சின்னது பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கூட நான் யோசிக்கிறேன். ஓகே, ஒன்றும் பெரிய அளவில் நமக்கு மாற்றம் இல்லை. I can put 75. ஓகே, 875 அப்படின்னா நம்ம எவ்வளவு பாயிண்ட், 25, 35, 38 பாயிண்ட். ஸோ லெஸ் தேன் 40 பாயிண்ட்ஸ். அப்போ சின்ன பிரேக் அவுட்டுக்கு நீங்க நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு.
ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் யூ கேன் ஹாவ் அ பிரேக் அவுட் இஃப் இட் ரியலி ஹேப்பன்ஸ். பட் வீக்னஸ் நிறைய இருக்கிறதுனால சஸ்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்ண கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பிரேக் அவுட் கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் வேணாம், ஏன்னா இங்க செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு ஃப்ரெஷ் செல்லிங் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதனால வி கேன் அவாய்ட் ஃப்ரெஷ் செல்லிங். ஸோ இதான் வந்து நம்ம இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டிக்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். ஸோ விஷ் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. வி வில் மீட் next week Monday. Thank you. Bye bye.